வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் தமிழ்வேந்தன். புகழ்பெற்ற சுவிட்சர்லாந்துக்கு வந்தாச்சு. மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மவுண்ட் டைட்டிஸ் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அழகான சுவிட்சர்லாந்தோட கிராமங்கள் வழியாக இன்டர்லாக்கன் சிட்டி, அதிலிருந்து மவுண்ட் டைட்டிஸ் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே உலக புகழ்பெற்ற அந்த கேபிள் கார் ரைடிங், ஆல்ப்ஸ் மலைத்தொடர், அந்த சுவிட்சர்லாந்து சுற்றி பனி படர்ந்த மலைகள், அழகான புல்வெளிகள், வீடுகள். சுவிட்சர்லாந்தின் அழகில் அப்படியே மார்னிங்கே மயங்கி போயாச்சு. த க்ளீன் சிட்டி. மழை பெய்யுது, குளிராக இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது, கோடை காலம். ஸோ மவுண்ட் பீக்கில் மட்டும் பனி படர்ந்துருக்கு. இது கோடை காலம்ன்றதுனால. அதுவே நல்ல பனிக்காலமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஒயிட்டு தானே. அருமையான லேக்கு. இந்த லேக்கை சுற்றி மலைகள், அந்த மலைகளில் அங்கங்கே வீடுகள். பார்க்குறதுக்கு மிக ரம்மியமான காட்சி. அந்த கிரீனில் ஒயிட். மலைத்தொடர் ஃபுல்லாகவே உங்களுக்கு பனி மூடி இருந்தது. நல்ல பிரம்மாண்டமான ஹோட்டல்ஸ், அழகான நகரம் இன்டர்லாக்கன். இப்போ நம்ம எங்கில்பர்க்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். எங்கில்பர்க் தான் மவுண்ட் டைட்டிஸோட இடம். பில்டிங் எல்லாம் ரொம்ப நல்ல யூரோப்பியன் ஸ்டைல், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. எங்கில்பர்க் வந்தாச்சு. பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியா சுற்றியே மலைகள் தான். இங்கேருந்து தான் மவுண்ட் டைட்டிஸ், ஏறக்குறைய 10,000 அடி உயரம். அங்கே தான் ஐஸ் கிளேசிங், கிளிஃப் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நோக்கி தான் இன்றைக்கி பயணம். ஏற்கனவே புக் பண்ணியிருந்ததுனால போய்ட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு எங்கள் கைடு போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டாங்க. இடத்த சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ காலையிலேயே அவ்வளோ ரஷ். இந்த கேபிள் காரோட என்ட்ரன்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக செட் பண்ணியிருந்தாங்க. சுவிட்சர்லாந்து இங்கே கைடு வந்துட்டார். வெயிட்டிங் ஃபார் கைடு. ஏன்னா காலையிலே நல்ல க்யூ.
சரியான கிளைமேட்டு, கீழே குளிர். மேலே எல்லோரும் கொஞ்சம் பயமுறுத்துனாங்க, அப்படியே போகிற மாதிரி. அப்படியே கேபிளுக்கு வந்தாச்சு. இந்த கேபிள் காரோட முன்னோடியே யார் அப்படின்னா சுவிட்சர்லாந்து தான். ஸோ சேஃப்டியான பயணம், ஸ்மூத் அண்ட் சேஃப்டி. ஆறு பேர் ஒரு கேபினில். கேபிள் காரிலே ஒரு இனிமையான பயணம். எல்லாம் தொப்பி கிப்பிலாம் மாட்டி வச்சு, பயங்கர குளிர். கீழே அப்படி இருக்கு, மேலே போக போக நல்ல குளிராக. கீழே இருந்து 10,000 அடி உயரம். லெவல் 1, அதுக்கப்புறம் மவுண்ட் எட்டிஸ்லேருந்து லெவல் 2 தான் வந்து 360 டிகிரி கேபிள் கார். வேர்ல்டில் எங்கேயுமே இல்லையா. மேலே போக 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 அந்த நகரம் மிக அழகாக தெரியுது. அழகாக அப்படியே ரசிச்சுட்டு வாங்க. மேலே ஏற 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 கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிட்டு, அதே டைமில் ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் நாட் அலவுடு, ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் எல்லாமே. மேலே எல்லாம் ஃபஸ்ட் எய்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் அவங்களாம் வந்து ஆக்சிஜன் பார்லர் வச்சுருந்தாங்க. அழகான அருமையான பயணம். ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் வெண்பனி மலை மீது பார்த்து ரசிங்க. சில ட்ராவல்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுவிட்சர்லாந்து புக் பண்ணிவிட்டு மவுண்ட் ஐட்டிஸ் போகிறதுக்கும்
யங்ஃப்ரோ போகிறதுக்கும் தனித்தனியாக காசு வாங்கிடுறாங்க. ஆர்ச்சிட் ட்ராவல் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி ரெண்டுமே இது இன்க்ளூடிங் எங்கள் பேக்கேஜிலே இருந்துச்சு. அது உண்மையிலே அவங்கள பாராட்டணும். ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் 2-3 ட்ராவல்ஸில் கரெக்டாக பிளான் பண்ணி இதை கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் சுவிட்சர்லாந்து அழைச்சிட்டு போவோம், ஆனால் மவுண்ட் ஐட்டிஸ்க்கு நீங்கள் இப்போ இங்கே தான் போகணும் உங்கள் செலவில்ன்ட்டாங்க. அதே மாதிரி யங்ஃப்ரோன்றது அது ஒரு ட்ரெயினில் போகிறது. ஸோ அது டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் அப்படின்ட்டாங்க. ஆர்ச்சிட் ட்ராவல்ஸில் இது ரெண்டுமே பேக்கேஜிலே இன்க்ளூடிங். உண்மையாகவே அதுக்கு உங்களை பாராட்டணும். அது இந்த பயணமே எங்களுக்கு ஒரு போனஸ்னு கூட சொல்லணும். ஃபுல்லாக வெண்பனி தோற்றம் ஃபுல்லாக படர்ந்து போயிடுச்சு. இப்போ அது மேலே போயிட்டுருக்கோம். அந்த கேபிள் காரோட கண்ணாடியை தொட்டாலே ஐஸ் மாரி ஆயிடுது. பறந்து விரிந்த மலைத்தொடர். அவ்வளோ ஹைட்டு பா. யூரோப் டூர்லேயே ஹைலைட்டான பிளேஸ் சுவிட்சர்லாந்து. மவுண்ட் ஐட்டிஸை நோக்கி பயணம். இறங்கியாச்சு. இப்போ இதான் மவுண்ட் ஐட்டிஸ் சுவிட்சர்லாந்து. 10,000 அடி உயரத்தில் உங்களுக்காக வேந்தன்ஸ் வியூ. நல்ல காற்று, செம கிளைமேட், ஃபுல்லாக பனி படர்ந்த மலைகள். ஸ்டன்னிங் வியூ. அதுதான் கிளேசியர், அதுதான் கிளிஃப் வாக். அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். அந்த கிளைமேட், அந்த உயரம், அந்த ஆக்சிஜன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற இடம், குளிர், காற்று, இதெல்லாம் அனுபவிக்கணும். சான்ஸ்லெஸ் மூமெண்ட். ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, வீடியோ எடுத்தாலும் சரி, அந்த கை வரைய வெளில எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், உறைஞ்சி போகுது அப்படியே. அப்போது ஃபுல் சீசனில் வந்தால் எப்படி இருக்கும் பா, நம்மளாலாம் தாக்கு பிடிக்க முடியாது.
குழந்தைங்கள்லாம் பாருங்கள் ஃபுல் கவர்ட். இங்கெல்லாம் பனி இல்லை, இருந்தாலும் அவ்வளோ உயரத்தில் வந்து நல்ல காற்று. ஷாருக் கானை பாருங்கள், பயங்கரமாக போட்டோ எடுத்துருக்காங்க. 10,000 அடி உயரத்தில் நம்ம ஹீரோ அங்கே பேனரில் இருக்கார். இங்கெல்லாம் பனிசறுக்கு விளையாட்டு, அவங்களுக்கெல்லாம் ஒரு தனி பாதை. ஐஸ் கிளேசியருக்கு போகிற வழி இது. இது அப்படியே பனி படர்ந்து 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 அப்படியே பாறையாகவே மாறிடுச்சு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அடி எடுத்து வைக்கணும், இல்லைன்னா வழிக்கு விட்டுரும். ஏற்கனவே நடந்த பாதைன்னா பிரச்சனையே இல்லை, அழகாக நடந்து அப்படி இருந்தாலும் நீங்கள் புது பாதையை உருவாக்க முடிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வழிக்கு தான் வேணும். அதனால தான் 2 பக்கமும் கயிறு கட்டி வச்சுருந்தாங்க. நல்ல கிரிப்பான ஷூ இருக்கணும். பாட்டம்லாம் ரொம்ப ஹாட்டாக தடிப்பாக இருந்தால் தான் அந்த கால் வந்து மரத்து போகாமல் இருந்துச்சு. ஒரு இனிமையான அனுபவம். த கிளிஃப் வாக் கிளேசியர். அடிமேல் அடி எடுத்து வைக்கணும், வழுக்குனா அப்படியே கீழே வர வேண்டியதான். பனி படர்ந்த மலை, உலகின் அதிக உயரம் 10,000 அடி, மவுண்ட் டெய்டிஸ். நண்பர்களே, வேந்தன் ஸ்வீட்ஸ் விவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.